ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு வித்தியாசமான எபிசோடு. இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் கேட்டுக்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அலெக்ஸை காமிக்கிறாங்க. அவள் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கா. உள்ளே வந்தவ அவங்க சாமியை கும்பிட்டுட்டு போகிற சமயத்தில் அலெக்ஸு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நெடுநெடுன்னு பனைமரமாட்டா வளர்ந்த அந்த சர்ச்சோட ஃபாதர் நின்றுட்டு இருக்காரு. சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு அலெக்ஸு பவ்யமாக கேட்க, இதோ பாருமா, நீ கஷ்டப்பட்டு படிக்கிறத எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் வரேன். நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற. நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறையோ அந்த அளவுக்கு உனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இதைத்தான் நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன், உனக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன். என்கிட்ட பாடம் படித்த பொண்ணுங்க மோசமாக போனதா சரித்திரமே இல்லை. நீயும் நல்லா படித்து முன்னேறி பேரை காப்பாற்றுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு படிப்பேன் அப்படின்னு அலெக்ஸு சொல்கிறா. இதில் என்னோட பங்கு ஒன்றும் இல்லை அலெக்ஸு. அந்த காடு சொல்கிறாரு, அதை நான் உங்களுக்கு செய்கிறேன், அவ்வளவுதான். நீ எப்போவுமே அந்த கடவுளுக்கு தான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே கடவுள் எனக்குள்ளே வந்து இறங்கி அதை நான் உங்களுக்கு போதிக்கிறேன், புரியுதா அப்படின்னு அவர் கேட்கவும், நல்லா புரியுது ஃபாதர், நல்லா புரியுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே கடவுளுக்காகவும் என்ன மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும் ஃபாதர் அப்படிங்கிறா. நீ அந்த கடவுளை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். கடவுளோட சில செய்திகள்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுத்ததை தான் நான் இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எது வேணாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அடுத்த சீன்லேயே ஒரு ப்ரைவேட் ரூமோட கதவை ஃபாதர் திறக்கிறாரு. இது மேரி சிஸ்டரோட ரூமாச்சே, இங்கே தான் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணணுமா? ஏன் இந்த விஷயத்தை நம்ம கிளாஸ் ரூமில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரும், இல்லைம்மா, நாம் பேசுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சுற்றி இருக்கிற சாத்தானுங்க யாரும் அதை கேட்டக்கூடாது. அதனால தான் கடவுள் குடியிருக்கிற இந்த ரூமுக்குள்ளே நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உள்ளே போய் நம்ம ப்ரைவேட்டாக பேசலாமா அப்படின்னு அவர் கேட்கவும், இல்லை கிளாஸில் பேசினா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை, அதுதான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும், இங்கே தாம்மா நீ தப்பு பண்ணுற. இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போகிற மெசேஜ் கடவுள் உனக்காக கொடுத்தது, அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. எப்போவுமே கடவுள் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாரு. யாருக்கு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் அது சொந்தம், மற்றவங்களுக்கு அது பங்கு இல்லை, புரியுதா அப்படின்னு அவர் கேட்கவும், புரியுது புரியுது அப்படின்னு அலெக்ஸும் தலையாட்டி வைக்கிறா. இப்போ உள்ளே போறியாமா அப்படின்னு அந்த கதவை திறந்து வைக்கவும், இந்த பொண்ணு உள்ளே போகுது. அறியாத பொண்ணு, பாவம், என்ன நடக்க போகுதோ அப்படின்னு வாசலில் நின்றுட்டு அவர் முணங்கிட்டு உள்ளே போக, என்ன நம்ம பேச வேண்டிய வசனத்தை இவர் பேசுகிறாருன்னு எனக்கு லைட்டாக சந்தேகம் தட்டுச்சு. சரி, அந்த பொண்ணை பாதுகாக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு கண்டினியூ பண்ணால், உள்ளே வந்து மறக்காமல் கதவை தாள் போடுறாரு. உள்ளே வந்து அலெக்ஸை உட்கார வச்சுட்டு, இதோ பார் அலெக்ஸு, இந்த ஸ்கூலில் நான் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். உன்னை பாதுகாத்து உன்னை நல்வழிப்படுத்தி இந்த ஸ்கூல்லிருந்து நீ வெளியே போகும்போது ஒரு நல்ல ஒபீடியண்ட்டான கடவுளுக்கு பயந்த ஒரு குழந்தையா வெளியே போவ. ஏன்னா உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு பாரு, நீ இந்த உலகத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதனால் இந்த வருஷத்தோட நீ இந்த ஸ்கூலை விட்டு போயிடுவ. அதனால தான் உன்னை தனியாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு நான் இந்த ரூமுக்கு கூப்பிட்ருக்கேன். ஒன்ஸ் இங்கிருந்து நீ வெளியே போயிட்டீன்னா எங்களால் உன்னை பாதுகாக்க முடியாது, உன்னை நீயே பாதுகாத்துக்கணும். அப்படி வெளியிருக்கிற அந்த சாத்தான்கள்கிட்ட இருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கிறதுக்கு கடவுளோட அருளும் அவரோட சக்தியும் தேவைப்படும் அப்படின்னு அவர் சொல்ல, அலெக்ஸும் புரியாமல் அவரை பார்த்து கேட்குறா, என்னை சுற்றி எவ்வளோ ஈவில் பீப்புள் வேணாலும் இருந்துட்டு போகட்டுமே, என் கூட தான் காட் இருக்காரே அப்படின்னு அவர் சொல்லவும், கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு. நீயும் நானும் கடவுளை பார்க்குற மாதிரி மற்றவங்க கடவுளை பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா எனக்கும் உனக்கும் கடவுளோட நேரடி தொடர்பு இருக்குது. ஆனால் வெளியே சுற்றிட்டு இருக்கிற பல மக்களுக்கு கடவுளோட அருள் என்னன்னே தெரியாது. அவங்கெல்லாம் ரொம்ப ஈவிலாக இருப்பாங்க. அவங்களோட கண்கள் உன் மேலே பட்டுச்சுனாலே நீ உன்னோட கன்னித்தன்மையை இழந்துடுவ. அந்த அளவுக்கு மோசமான மனுஷங்க அப்படின்னு அவர் சொல்லவும், அலெக்ஸு ஒன்றும் புரியாமல் அவரவே பார்க்குறா. அவள் பயத்தில் அவளோட பேகை கட்டி பிடிக்க, அதை பார்த்து அவரும், நான் சொன்னனே வெளியிருக்கிற அந்த ஈவில் பீப்புள், அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமானதை பறிச்சிருவாங்க, அதுக்கு நீ இடம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அது என்ன எங்கிட்ட இருக்கிற முக்கியமானது? ஓ காட், இந்த பொண்ணுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு அவள் பக்கத்தில் வந்து, இதோ பாருமா, எனக்கு தெரிஞ்சு நீ உன்னோட கன்னித்தன்மையை உன் கணவர்கிட்டத்தான் இழக்கணும்னு இத்தனை வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்க, சரியா அப்படின்னு கேட்கவும், அலெக்ஸு கொஞ்சம் நெளிரா. இந்த மாதிரியெல்லாம் பேசுறது அவளை கொஞ்சம் கூச்சத்தை ஏற்படுத்துது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், இந்த விஷயத்த நம்ம பேசித்தான் ஆகணும். நான் சொன்னேன் இல்லையா,
அந்த வெளியே இருக்கிற ஈவில் பீப்புள் அவங்களோட முதல் குறிக்கோளே உன்னோட கன்னித்தன்மையை பறிக்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்லவும் அலெக்ஸ் உண்மையிலேயே பயந்துடுறா. அப்படின்னா வெளி உலகத்தில் எனக்கு பாதுகாப்பு கிடையாதா, என்னோட கன்னித்தன்மையை நான் இழந்துருவனா அப்படின்னு பயப்பட, இதோ பாரு அலெக்ஸு, நீ இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, நான் இருக்கேன்ல, நான் அதை பார்த்துக்கிறேன். உனக்கு அந்த கெட்ட மக்கள்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வாழணும் அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் சொல்லவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறா. எனக்கு உன்னை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது அலெக்ஸு. ஏன்னா நீ ரொம்ப பியூரானவ. நீ வெளியே போனதுக்கப்புறம் இந்த பியூரிட்டி உங்கள்கிட்ட இருக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பியூரை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணி உன்னோட சம்மதத்தோடையே உன்னோட கன்னித்தன்மையை இழக்க வைப்பாங்க. அதை நினச்சி தான் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அவங்க என்னோட கன்னித்தன்மையை எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு புரியாமல் அலெக்ஸும் கேட்குறா. சொல்கிறம்மா, அதை நினச்சி தான் பல இரவு நான் தூங்காமல் இருந்தேன். எதை நினச்சி? அந்த பொண்ணு கன்னித்தன்மையை இழந்துருவா அப்படின்னு நினச்சி நானும் பல இரவுகள் தூங்காமல் கடவுள்கிட்ட வேண்டினதில் நேற்று கடவுள் என்கிட்ட டைரெக்டாக பேசினார். ஏன்னா இவர் தான் கடவுளோட தூதுவராச்சே. கடவுள் என்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லவும் இந்த பொண்ணு நிமிர்ந்து அவரை பார்க்குறா. என்னது, கடவுள் டைரெக்டாக உங்ககிட்டவே பேசினாரா? அதுவும் என்னை பற்றி பேசினாரா அப்படின்னு ஆச்சரியம் தாங்காமல் கேட்குறா. ஆமாம், உன்னை பற்றி தான் பேசினாரு அப்படின்னு அவர் சொல்லவும், என்ன பேசினாரு, அதை என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு அலெக்ஸு அப்பாவியாக கேட்க, அது வந்துமா, கடவுள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக என்கிட்ட பேசினாரு. அதை எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு உனக்கு கடவுள் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியணும். மற்றவங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா அவ்வளோதான், கடவுளோட கோபத்துக்கு நீ ஆளாயிருவ அப்படின்னு சுற்றி சுற்றி பீடிகை போட இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. எக்கச்சக்கமாக பயந்து போகுது. நான் கடவுள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டேன், கடவுளே நீங்கள் சொல்கிறது உண்மைதானா, நீங்கள் சொல்கிறபடி நான் செஞ்சாகணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த கடவுளும், இதோ பாரு, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நீ காட்டுற கருணையும் அன்பையும் நான் கவனிச்சுட்டு தான் வரேன். அதுவும் குறிப்பாக இந்த அலெக்ஸை பற்றி நீ ரொம்ப கவலைப்படுறத தெரிஞ்சு தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு டைரெக்டாக பேச வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அலெக்ஸால் இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ப்ளீஸ் கடவுள் என்ன சொன்னாருன்னு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறா. அதுக்கு அவரும், கடவுள் கொஞ்சம் அன்யூஷுவலாக, அதாவது கடவுள் ஒரு அசாதாரணமான சம்பவத்தை என்னை செய்ய சொல்லியிருக்காரு. அதுதான் எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லவும், எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எது சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கேன். கடவுள் எது எனக்கு சரியான வழின்னு யோசிக்கிறாரோ அதை சொல்லுங்க, நான் செய்ய காத்திருக்கேன் அப்படிங்கிறா. அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவரும், இந்த வெளி உலக மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஈவில் பீப்புள், அவங்க உங்கள்கிட்ட இருந்து உன்னோட சம்மதம் இல்லாமையே உன்னோட பொருளை திருடிடுவாங்க. ஆனால் கடவுள் என்ன சொன்னாருன்னா, உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் தானே திருட முடியும். அந்த பொருளே உங்கள்கிட்ட இல்லைன்னா அவங்க எதை திருடுவாங்க, புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அது என்னது அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் அவளோட தாவா கொட்டையை பிடிக்கிறாரு. இதோ பார் அலெக்ஸு, உன்னோட கன்னித்தன்மையை எங்கிட்ட கொடுத்துரு, நான் அதை பத்திரமா எங்கிட்ட வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட கன்னித்தன்மை இல்லைன்னா மற்றவங்க எப்படி அதை உங்கள்கிட்ட இருந்து திருட முடியும்? என்னது, என்னோட கன்னித்தன்மையை உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு அவ கேட்குறா. ஆமாம் அப்படின்னு அவர் தலையாட்டுறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.